பரக்கத் மிகு ரமலான் மாத இப்தார் நேரம் துவா படைத்தவனிடம் ஒரு பிரார்த்தனை. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்ஹம்து லில்லா வசலாத்து வசலாமு அலா ரசூலில்லா. இன்றைய நோன்பை நோற்க வாய்ப்பளித்த அல்லாஹ்வே, உன்னை போற்றி புகழ்கிறோம். எங்கள் நோன்பை ஏற்றுக்கொள்வாயாக. அல் கவியு, மிகவும் வலிமையானவன் என்ற பெயர் கொண்ட அல்லாஹ்வே, அந்த பெயரால் கேட்கிறேன், என்னை வலிமைப்படுத்துவாயாக. அல்லாஹ்வே, உன்னுடைய அல் ஹஃபீல், பாதுகாப்பவன் என்ற உன் பெயரால் கேட்கிறேன், என்னை பாதுகாப்பாயாக. அல்லாஹ்வே, உன்னுடைய அஷ் ஷாஃபி, குணப்படுத்துபவன் என்ற பெயரால் வேண்டுகிறேன், என் நோயை குணப்படுத்துவாயாக. அல்லாஹ்வே, உன்னுடைய அல் கஃபார், மன்னிப்பவன் என்ற பெயரால் கேட்கிறேன், எனது பாவங்களை மன்னிப்பாயாக. அல்லாஹ்வே, உன்னுடைய அர் ரஸாக், உணவளிப்பவன் என்ற பெயரால் உன்னிடம் கேட்கிறேன், எனக்கு போதுமான வாழ்வாதாரத்தை ரிஸ்க் வழங்குவாயாக. அல்லாஹ்வே, உன்னுடைய அல் கனியு, தேவையற்றவன் செல்வந்தன் என்ற பெயரால் கேட்கிறேன், என்னை பிறரிடம் கையேந்தாத அளவிற்கு செல்வந்தனாக்குவாயாக. அல்லாஹ்வே, உன்னுடைய அல் காதிருல் முக்ததிர், ஆற்றல் மிக்கவன் என்ற பெயரால் கேட்கிறேன், எனது கவலைகளை போக்கி துன்பங்களை நீக்குவாயாக. அல்லாஹ்வே, என் ரப்பே, இவ்வுலகிலும் மறு உலகிலும் எங்களுக்கு அழகானவற்றையே வழங்குவாயாக. எங்களை படைத்தவனே, நாங்கள் வாழ்கின்ற காலமெல்லாம் உனக்கும் உன்னுடைய ரசூலுக்கும் கட்டுப்பட்டவர்களாக எங்களை வாழச் செய்து அந்நிலையிலேயே எங்களை உன்பால் அழைத்துக் கொள்வாயாக. யா அல்லாஹ், பாலஸ்தீனத்திற்கு முழு சுதந்திரம், அமைதி மற்றும் பாதுகாப்பை வழங்குவாயாக. அங்குள்ள சிறார்களுக்கும் சிறுமியர்களுக்கும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் உணவு வழங்குவாயாக. நீர் புகட்டுவாயாக. யா ரஹ்மானே, அங்குள்ள மக்களுக்கு இரக்கம் காட்டி உன்னுடைய ரஹ்மத்தை அருள்வாயாக. அங்குள்ள மக்களையும் சிறுவர் சிறுமிகளையும் குழந்தைகளையும் பாதுகாப்பாயாக. அவர்களுடைய உணவு உடையிடம் ஆகியவற்றில் பறக்கச் செய்வாயாக. உன்னுடையவும் அவர்களுடையவும் எதிரிகளை அழித்து விடுவாயாக. முஸ்லிம்களுக்கு மத்தியில் ஒற்றுமையை ஏற்படுத்துவாயாக. யா அல்லாஹ், உன்னுடைய அனைத்து விதமான அருள்களையும் எங்கள் மீது பொழிவாயாக. எங்களுடைய வாழ்நாளில் ஒவ்வொரு நாட்களையும் சிறப்பானதாக ஆக்கி அருள் புரிவாயாக. உன்னுடைய பெயரை கொண்டு நோன்பு திறக்க இருக்கின்றோம், எங்களுடைய நோன்பை ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ், கருணையாளர்களுக்கெல்லாம் கருணையாளனே, இந்த வேண்டுகோளை ஏற்றுக்கொள்வாயாக. இறுதி தூதர் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்தொடர்ந்தவர்கள் மீதும் உன்னுடைய சலாத்தும் சலாமும் மணல் எண்ணளவு உலகம் உள்ளளவும் உன்னை சந்திக்கும் வரையிலும் தொடர்ந்து உண்டாவதாக. அல்லாஹ் ஆமீன். யா ரப்பல் ஆலமீன்.